ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேத்தி விலாகில் மாமியார் வீட்டில் ஆயுத பூஜை வேலைகள் மதியம் சமையல் வரைக்கும் வந்து நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மதியம் ஒரு 3 மணி போல் கிளம்பி நானும் அம்மா சாதனாப்பா 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 3 ஸ்டாப்பிங் தள்ளி தான் தாத்தா பாட்டியோட ஊர். நான் அதுக்கப்புறம் என்னோடய அக்கா வந்து என்னோடய தாய்மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணனுக்கும் பொண்ணு கட்டினது இந்த ஊர் சைடு தான். எல்லாம் ஒரே லைனில் தான் வந்து இருக்கும். மாமியார் ஊர்லேருந்து எங்கள் தாத்தா ஊருக்கு வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க, வந்துடலாம் உடனே. பக்கம் தானே தவிர ஆனால் அடிக்கடி வந்து பார்க்கறதுக்கு வந்து சூழ்நிலைகள் அமையலை. ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் வந்து பார்த்து இன்றைக்கி தான் வந்து நான் பார்க்கலான்ட்டு வந்து போயிட்டுருக்கேன். அம்மா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனில் ஆயாவும் வந்து வந்திருந்தாங்க. ஆயாவை பார்த்துட்டாங்க. தாத்தா வரல, தாத்தா வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் மெயினாக அம்மாவும் கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு பக்கம் வந்தாச்சு. இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது லீவ்லலாம் வரும்போது என்னுடைய சித்தி பசங்க, சின்னம்மா பசங்க கூடலாம் இங்கே வந்து துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து போயிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பழைய ஞாபகம் தான். இப்போ இந்த லைனே ஃபுல்லாகவே அப்படியே மாறிடுச்சுங்க. நேஷ்னல் ஹைவே வந்ததுனால ஃபுல்லாகவே அப்படியே டோட்டலாக மாறி போயிடுச்சு. அடையாளமே தெரியல. இங்கே எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. நிறைய வந்து அதுவும் மாறி போயிடுச்சு. எல்லாமே வந்து இடிச்சிட்டு நிறைய பில்டிங்காக வந்து கட்டிட்டாங்க. இருந்தாலும் வந்து அங்கங்கே அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து சுத்துக்கட்டு வீடுன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நடுவில் வந்து முத்தம், அதாவது வாசல் வச்ச வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதேமாரி தான். ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக வந்து கிணறு வந்து இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாயா வீடு, அதுக்கப்புறம் சித்தி வீடை தவிர வேறு நாங்கள் எங்கேயுமே வந்து போனது கிடையாது. இங்கே வந்து திருவிழா லீவுக்குள்ளே எப்போதுமே இங்கே ஊருக்கு ஓடியாந்துருவோம். ஊருக்குள்ளே வரும்போதுலாம் எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு வர்றதெல்லாம். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சுத்தமாக வர்றது வந்து குறைஞ்சி போயிடுச்சுங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து பார்க்குறது, அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து ஆயாவும் தாத்தாவும் பார்த்துட்டு போவேன். இந்த வீடு தாங்க எங்களுடைய தாத்தா வீடு. இவங்க என்னுடைய தாத்தா. இவங்க வந்து வாத்தியார், ரிட்டையர்மெண்ட் ஆகி 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி. இந்த வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எனக்கு இந்த தக்ஷன் சேத்ரா டக்குன்னு ஞாபகம் வந்துடுங்க. இந்தமாரி வீடு மாடல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இது நல்ல பெரிய சுத்துக்கட்டு வீடுங்க. வெளியில் பார்க்கும்போது ஒரு 2 வீடாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போவே வந்து பாகுப்பிரிவினை பண்ணும்போது நடுவில் வந்து செவுரு வச்சுருக்குறாங்க. செவுரு இல்லைன்னா இது நல்ல ஒரு பெரிய வீடு இது. இது ஃபஸ்ட்டு முத்தம், அதாவது வாசல் இது. இந்த வாசலில் தான் அங்கே வந்து தண்ணிலாம் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் இருந்ததுன்னா அந்த 2 குண்டு இருந்தது பார்த்திங்கன்னா, குண்டு தொட்டிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக பிடிச்சி வச்சு குளிக்கிறது போகிறது எல்லாமே இந்த வாசலில் தான். பாத்ரூம் வசதிலாம் அப்போ கிடையாது. அப்படி கார்ப்பரேஷன் வாட்டர் வரலன்னா தோட்டத்தில் கிணறு இருக்குங்க. கிணத்தடியில் வந்து தண்ணி, அந்த கிணத்துல தண்ணி மொண்டு அங்கேயே துணி துவச்சிட்டு குளிச்சிக்கிறது. இந்த பாத்ரூம் டாய்லெட் வசதியெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து கிடையாது. கொல்லைக்கு தான் வந்து போகணும். நேற்று அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஃபங்க்ஷன்லேயே ஆயாவை வந்து நான் பார்த்தேன். நான் 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு வந்து சொல்லியிருந்தேன். திடீர்னு வந்ததுமே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. தாத்தாவுக்கு நாங்கள் வரதே வந்து தெரியாதுங்க. நாங்கள் வந்ததுமே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். டக்குன்னு அவங்களுக்கு வந்து புரியல. தாத்தா ஆயாவுக்கு மொத்தம் 4 பசங்கங்க. 2 பொண்ணு 2 பையன். அம்மா தான் வந்து மூத்தவங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னோடய மாமியார் ஊருக்கும் தாத்தா ஊருக்கும் நடுவில் இருக்கிற ஊரில் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய தம்பி இருக்காங்க. இன்னொரு சின்ன தம்பி தான் வந்து அவங்களுக்கு தான் என்னுடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். தாய் மாமிக்கு கொடுத்தாச்சு அக்காவை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ இந்த வீட்டை வந்து ஒரு ஹோம் டூர் வந்து சிம்பிளாக வந்து போட்டிருப்பேன். அப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு. இப்போ சும்மா லைட்டாக வந்து எங்கள் ஆயா வீட்டை வந்து நான் காமிச்சிருக்கிறேன். வீடியோ எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்திருந்தேன். பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது எங்கள் ஆயாவோட கிச்சன் இது. எங்கள் ஆயா வந்து பார்த்திங்கன்னா வீட்டை அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து வச்சுருப்பாங்கங்க. ஒரு தூசி கூட வந்து இருக்காது. அந்தளவுக்கு எப்போதுமே வந்து பெருக்கி தள்ளிட்டு பார்க்க சுத்தமாக தான் வந்து வச்சுருப்பாங்க. நான் செய்கிற வேலைகள் எல்லாமே என்னோடய ஆயா, என்னோடய அம்மா கிட்டேருந்து வந்து கற்றுக்கிட்டது தான். ஒரு சிஸ்டர் கூட வந்து நான் அந்த க்ளீனிங் வேலைலாம் வந்து பண்ணும்போது அவங்க 2 3 தடவை வந்து சொல்லியிருக்கிறாங்க, க்ளீனிங் குயின்னு. உண்மையில் அந்த பேருக்கு வந்து நான் ஒருத்தே கிடையாதுங்க. அந்த பேருக்கு வந்து எங்கள் ஆயாவை கரெக்டாக வந்து சொல்லலாம். க்ளீனிங் குயின்னா அது எங்கள் ஆயா மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய அம்மா. நான் செய்கிற வேலைகள், சமையல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆயா, அம்மா, அக்கா கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான் இது எல்லாமே. இப்போல்லாம் ஆயாவுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கும் சரி வயசாகிடுச்சிங்க. முன்னாடி மாரிலாம் அவங்களால வந்து வேலை செய்யவும் முடியல. இருந்தாலும் அவங்களால முடிகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வந்து வச்சுக்க முடியுமோ, க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் வந்து இருக்கிறாங்க.
கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி ஒரு முத்தம் இருக்கும், வாசல் இருக்கும். அங்கே வந்து பாத்திரம் விளக்கணுன்னா விளக்கிப்பாங்க. அதனால் ஆயா அங்கே வந்து பண்ண மாட்டாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் வந்து அதை சமைச்ச பாத்திரம்லாம் வந்து விளக்குறதுக்கு இங்கே கிணத்தடிக்கு தான் வந்து கொண்டு வருவாங்க. அங்கே விளக்கிட்டு அப்படியே வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே தாங்க இது பின்னாடி ஒரு வாசல் இது பக்கத்தில் இந்த சின்னதாக ஒரு ஓட்டு கொட்டா மாரி இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து சட்னி அரைக்கிறதுல இந்த கொடைக்கல் இங்கே தான் இருக்குது. பக்கத்துலேயும் அதுக்கு முன்னாடிலாம் நாங்களாம் இருக்கும்போது விரவு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. விரவு அடுப்பு இருக்கும். தண்ணி குளிக்கிறதுக்கெலாம் சூடு பண்ணுறதுக்கு அங்கேயே சூடு பண்ணி வச்சு குளிச்சிக்கிறது. இந்தாண்ட வந்து கிணத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, ஐ மீன் அதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்ரூம் அதாவது டாய்லெட் கிடையாது. அப்படியே பின்னாடி பெரிய தோட்டமாக வந்து இருக்கும். தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயா வந்து நிறைய இந்த மணத்தக்காளி கீரை, என்னது கனகாமரம் செடி, டிசம்பர் பூ செடியெலாம் நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக வீட்டு வேலை வந்து நடந்தது. அதாவது அந்த ஓடெல்லாம் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்கிறாங்க, சட்டம்லாம் புதுசாக அடித்து. அதனால் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து சொன்னாங்க. கிணத்துலேயும் வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது மழை பெஞ்சதுனால. கொஞ்சம் இப்போ மேலே இருக்குது. இது நல்ல ஆழமான கிணறுங்க அது. சேஃப்டிக்காக மேலே வந்து இந்த இது சட்டத்தை போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து 2 வருஷம் ஆகுது. ஆமாம் 2 வருஷம் ஆகுதுங்கிற. 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வெயில்ல என் மேலேயே போட முடியல. தோல் சுருங்க சுருங்க தாங்க முடியல வெய்ய. சட்டை கூட பகல்ல போட தெரியுது தெரியுது. சரி சரி சரி. சேலை இல்ல, சேலை நிறைய கிடக்கு, கட்ட முடியல. கூட அவர் தேன் கொடுத்தா ஒரு சேலை நிறைய கிடக்கு. இங்கெல்லாம் நிறைய பூச்செடி இருக்குங்க. மாங்காய் மரம், ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது. நிறைய மாங்காய் வைக்கும். அந்தாண்டே ஒரு கிணறு இருக்குங்க. அந்த தோட்டம் கடைசி அந்த வேலி தெரியுதுங்களா, அது வரைக்கும் நம்ம தோட்டம் தான். அந்தாண்ட ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு. அவங்க அம்மாவோட இன்னொரு தம்பி இருக்காங்க, மாமா இருக்காங்க. இது இப்போ வந்துட்டு போனது தானே, அதுக்கு கூட ஒரு கடை வந்து நினைக்கிறேன். புள்ள என்னத்தை போட்டு முழுங்கினால என்ன அப்போ வந்து போனது தான். ஏதோ ஒரு பாக்கெட் லேஸ் பாக்கெட்டுக்குள்ள ஏதோ வெற்றி ஏதோ முழுகிட்டான். அப்போ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்தாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஓட்டை எல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டிட்டு போவோம். எம்மனே மனுஷன் செடி இது இதெல்லாம் பயிரெல்லாம் வைப்போம்ல, முடியல. நான் ஒன்றும் பார்க்குற வேலை கிடையாது. மூட்டை வார சுத்தம் பண்ணிவிட்டு சோறா இறங்கவே முடியல, உடம்பு அப்படி இருக்குது. கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, எங்கேயும் வலி தான், உடம்பு வலியாக தான் இருக்குது. வலி இல்லாத இருக்க முடியல. அங்கேயும் ஒரு கை கூட வலிக்குதுன்ட்டு செய்ய வேண்டியதான். பால் கறவை என்ன காணும் போகணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால பச்சி போடுறோம் புள்ள அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் தான் வந்து வேண்டாம், ஏன் வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது, வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பால் வரவும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது, பால் வரலன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாமா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்டே வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு அப்புறம் வந்தேன். அதுக்குள்ளே பால் வந்துருந்தது. ஆயா வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி. இன்னமும் பார்க்க அந்த புதுசாகவே வந்து வச்சுருப்பாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான அந்த மளிகை பொருட்கள் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் வேறு ரூமில் வந்து இருக்குது, ஸ்டோர் ரூம் மாரி அங்கே வச்சுருப்பாங்க. தேவைக்கு மட்டும் இங்கே எடுத்தாந்து வச்சுருப்பாங்க. அடுப்பும் இருக்குது. அடுப்புலலாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கீழே உட்காந்து சமைக்க முடியறதில்ல அவங்களால, அடுப்பில் சமைக்கிறது கிடையாது. கேஸ் ஸ்டவ் அப்போல்லாம் இருந்தாலுமே காலையில் மதியத்துக்கு வந்து அடுப்பில் தான் சமைப்பாங்க. நைட்டு டிஃபன் மட்டும் தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து செஞ்சுக்கிறது. இப்போ அதெல்லாம் அடுப்பில் இப்போ சுத்தமாக செய்கிறது கிடையாது. போதுமா வச்சிருக்க அடுப்பை புதுசாகவே வச்சுருக்கு, அடுப்பை புதுசாவே வச்சிருக்க, அடுப்பை சொல்றது புரியல. அடுப்பு புதுசாவே வச்சிருக்க. துடைப்பேன், தினம் துடைச்சி விடுவோம். அப்படியேதான் சின்னவன் சொல்ற மாதிரி இருக்கு. மாமா சின்ன மாமா தான் அப்படிதான் சொல்லுவோம். அம்மா எப்பொழுதும் பழப்பழம் தான் இருக்கு அடுப்பு. என்ன என்ன செத்த சிந்துனாலும் நான் துணியால் தொடச்சி விடுவேன். கொஞ்சம் ஊந்திரிச்சு பொண்ணு வச்சுக்க, சோத்தை இறக்கி வச்சுட்டு அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தான் வைப்பேன். இதே போனாலும் அதை போல செய்து பழக்கமாக போச்சு. அதான் முடியல, உடம்பு நின்றுட்டே இருக்கணும்ல. எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா இது வாங்கி, இந்த அடுப்பு வாங்கி எத்தனையோ வருஷம் ஆகும், அது சொல்லவே தெரியாது. வேற இன்னொரு அடுப்பு இருக்கு, அது 3 அடுப்புன்னு வாங்கினாங்க.
அது மாதிரி கவிதை எடுத்துகிட்டு போகணும் கூட ஒரு தடவை வந்தால் சொல்லிவிடணும்னு நினைக்கிறேன். அது சும்மாவே இருக்குது. அதுதான் இப்படி என்னவே எரியுது. அது நம்மளுக்கு லாயக்கு இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு கொத்து வராது. அதை வச்சு இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வேணாம்னா பழைய எடுப்பே வையாதான் எனக்கு சரியாக வரணுன்ட்டேன். அது அங்கே இருக்கு கடை ரூமில் உள்ள மேலே கிடக்கு. ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு. ரவை தண்ணி சிந்தினாலும் தொலைச்சு வடிகட்டுறேன். செத்த நாள் இருந்து கட்டினோம்னா அந்த தூள் அடியில் நின்றுடும். சில பேர் அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க. இந்த நிறைய தூள் இருக்கும். தூள் அதெல்லாம் அடியில் தங்கிவிடும். இல்லை அப்படியே நின்றுங்க. அது பிடிக்க கூட இல்லை. வேலைக்கு வேலை வித்தியாசம்தான். ஆயா வர பக்குவம் அந்த கிட்டக்கு வராது. எட்டக்கு வை பக்குவம் வந்து ஆயா ஒண்ணு போடு. மிக்சியில போட மாட்டியா சட்னி? மிக்சியில போட மாட்டியா? மிக்சிலையா போடுவேன். போடுவோம்ல. இப்ப எதுல அரைக்க போற? எதை இல்லையா மிக்சியில் தான் போட போறேன். அதான் சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன். கையால அரைக்க அங்கே இருக்கு. அரைப்பேன். அரைக்கணும்னா அரைப்பேன். இல்லைன்னா இப்போ நீங்கள்லாம் போயிட்டோம்னா இன்னைக்கு இது 6 மணிக்கு இது போடுறான். விநாயகர் 6:30க்கு அனுமன் போடுறான். பார்க்கணும். அதுக்கோசமே நான் மிக்சியில் போட்டு வந்துடுவேன். நேரம் இருந்தால் அரைப்பேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் அப்புறம் அந்தாண்ட போன ஒரு பாடு குளிப்பேன். 2 தடவை குளிக்காத சரியாக அப்புறம் வேர்க்குது. குளிச்சுட்டு அதை பார்த்துட்டு மிக்சியில் போட்டு வந்து இட்லி ஒரு தட்டு ஊற்றுனா போவாங்க. அவ்வளோதான். சாமான் எடுத்துகிட்டு போய் விளக்குமா? நீ கூட ஒரு தடவை கேட்டியாது இருக்க ஒன்று வாசந்து வராதா? நீயுமே இப்பயே சாமான் விளக்குறேன்னு சொல்லி கேட்டில்ல. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். அடிக்காதான் அப்படியே கச்சிதமாக வச்சுட்டு ஸ்ரீராம் வீட்டுக்கு போகிறோம். ஸ்ரீராம் வீட்டுக்கு போகிறோம். போறீங்களா? போறியா? நான் குடி போறதுக்கு வரல. போறதுக்கு வரல. போய் பார்த்துட்டு நான் அப்படியே போய்டும். இவங்க எப்படி வந்துடும்? அங்கே மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்கு பெருசா. அந்த ரூமுக்கு இருந்தாண்ட லெட்டின் இருக்கு. அந்த பக்கம் பெரிய உயரமா இருக்கிற லெட்டின் இருக்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் அதில் இருந்து இதில் அவ்வளவு இருக்கும். இவ்வளவு இருக்கும். குளிக்கிற தொட்டியை சொல்ல இதோட இருக்கும். குளிக்கிறது கட்டியிருக்காங்க. பார்த்துட்டாங்க. நாங்கள் அந்த ரூமில் தான் படுத்திருந்தோம். இப்போ என்னோட சித்தி பையன் தாங்க. அவன் வந்து டாக்டராக இருக்கான். ரேடியாலஜி. அவன் இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல பெரிய லெவலில் வீடு கட்டி இப்போ குடி போயிருக்கிறான். அதுக்கு தான் வந்து என்னால் வர்றதுக்கு முடியல. இப்போ ஆயா வீட்டிலேருந்து நேரம் அங்கே தான் வந்து போகிறேன், விசாரிக்க போகிறேன். அது போகிறேன்னு சொன்னதுனால அந்த ரூமில் வந்து அந்த பாத் டப் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதை தான் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. பேர் அவ்வளோ பெரிய வீடு கட்டி அதெல்லாம் வந்து கட்டியிருக்கிறான்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அது தொடைக்கலையா? இதுயா இருக்க துணி அலசி போட்டா அடுப்பு அதுக்குன்னு தனியா அதை எடுத்து வந்து தொடச்சிட்டு இன்னொரு தடவை தண்ணியில் அலசி போட்டா சரியா திருப்பி அலசி போட்டுருவோம். உடனே துடைக்கணும். எறும்பு வந்துடும். நீ அந்த நேரம் துணி தூக்கி போட்டு தொடச்சிருப்போம். அதுக்குன்னு தனியா துணி அலசி போட்டா தீர்ந்தது. சுத்தமாக இருக்கும். நிறைய சின்ன சின்ன டிப்ஸு எங்கள் ஆயா கூட இருந்தோம்னா வந்து கற்றுக்கலாங்க. இப்போ இப்போ நம்ம எதாவது கீழே சிந்திட்டோம் ஊற்றிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் கரெக்டாக செய்வீங்க. சில பேர் வந்து என்ன மாரி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவோம்னா கருத்துணி வச்சு தொடச்சி விட்டுடுவோம். அதோட முடிஞ்சிடுச்சு. எங்கள் ஆயா அப்படி பண்ண மாட்டாங்க. அது தொடச்சிட்டோம்னா அந்த இடத்த ஈர துணியால் ஒரு வாட்டி தொடச்சிட்டு அந்த துணியவும் ஒரு தடவை போய் நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்த வேலையை வந்து பண்ணுவாங்க. இந்தமாரி சின்ன சின்ன டிப்லாம் நிறைய எங்கள் ஆயா அம்மாகிட்டேருந்து கற்றுக்கிட்டேங்க. ஆனால் அதை நான் ப்ராப்பராக செய்கிறது கிடையாது தான். உண்மையிலே கிச்சன் குயின் நான் கிடையாதுங்க. எங்கள் ஆயாவுக்கு தான் அந்த பேர் கரெக்டாக வந்து பொருந்தும். கொஞ்சம் நேரம் தாங்க இருந்தோம். தாத்தா ஆயா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடு அந்த சட்டம் ஓடு மாற்றினது பற்றிலாம் அப்புறம் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு லேட் ஆனதுனால அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் அம்மா நானும் எல்லாம் தம்பி விட்டு போயிட்டு அப்புறம் அம்மா ஊருக்கு வர போயாகணுனால அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா ஆயா வீட்டில் இருந்து தான் விலாக் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம்.